Hello friends, welcome back to our channel Ramajayam. அன்னை அரவிந்தரின் அறிவுரைகள். அன்னை சொல்கிறார், ஆன்மீக சித்தி 4 முக்கிய அழகு தத்துவங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. அதாவது அழகு, ஆற்றல், ஞானம், அன்பு என்பவை அவை. அவற்றை முறையே உடல், பிராணமயம், மனம், அந்தராத்மா மூலம் அடைய வேண்டும். இந்த 4 தத்துவங்களை அடைய 4 தவமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். முதலில் ஓர் உறுதியான உடல் தேவை. வடிவில் வனப்பும், தோற்றத்தில் லயமும், அங்க அசைவுகளில் நளினமும், செயல்களில் உறுதியும், உடல் நலத்திலும் உறுப்புகளின் இயக்கத்திலும் நோய் தடுக்கும் ஆற்றலும் பொருந்திய வலிவும் வனப்பும் மிக்க உடலை உருவாக்க வேண்டும். உடலை சரிவர பேணிக் காக்க உணவு, உறக்கம், வேலை ஆகியவற்றில் ஒழுங்குமுறையை கடைபிடிக்க வேண்டும். உடலை அதன் போக்கில் விடாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அடுத்த ஆற்றல் எனும் தகுதியை பெற பிராணமய உடல் கருவியாக பயன்படும். பிராணமயம் என்பதை சற்று விரிவாக காண்போம். பஞ்சபூதங்களை மண், நீர், ஒளி, வளி, வெளி ஆகியவற்றால் ஆனதுதான் இந்த பௌதீக உடல். பௌதீக உலகம் போன்றே பிராணமய உலகம் என்ற உலகம் இருக்கிறது. ஜீவன் பிறவி எடுக்கும் போது இதில் இருந்து தனக்கு தேவையான அளவு சக்தியை எடுத்துக்கொண்டு பிறக்கிறது. கண்களுக்கு புலப்படாத சூட்சும உடலான பிராணமய உடல் மனிதனின் வாழ்க்கையில் முக்கிய பங்களிக்கிறது. உணர்ச்சிகளுக்கும் எழுச்சிகளுக்கும் காரணம் இந்த உடல்தான். ஆசை, கோபம், விருப்பு, வெறுப்பு எல்லாம் பிராணமய உடலில் இருந்து உருவாகிறது. எனவே பிராணமய உடலை சர்வ ஜாக்கிரதையுடன் நாம் கையாள வேண்டும். அற்ப ஆசைகளை ஒதுக்கிவிட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தை உருவாக்க வேண்டும். பிராணமய சக்தி அதன் இயல்பின் காரணமாக சிதறி போகக்கூடியதாகும். எனவே பிராணமய சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஆக்கத்திறன் பெற்ற அற்புதமான கருவியாக மாற்றும் போது ஆற்றல் என்னும் சித்தி கூடி வரும். அடுத்தது மனக்கட்டுப்பாடு. மனம் அலைபாய கூடியது. இதை கட்டுப்படுத்துவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் நம் சிந்தனைகள் நல்ல உயர்ந்த நோக்கத்தை நோக்கி இருந்தால் இது இயலும். தியானம், வழிபாடு, பிரார்த்தனை என மனதின் போக்கை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும். பேச்சுகளை குறைத்து நல்லவற்றை பார்த்து கேட்பதன் மூலம் மனக்கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மௌனம் மிக சிறந்த மார்க்கம். மனத்தை பயன்படுத்தினால் ஞானம் எனும் சித்தி கைவரப்பெறும். 4வது அன்பு. இறைவன் மீது பக்தி செலுத்துவது தான் அன்பின் உண்மையான செயல். இறைவன் மீது அன்பு செலுத்துவது எளிது. இயல்பாகவே இதை செய்யலாம். நீ யாரிடம் அன்பு செய்கிறாயோ அவர்களைப் போலவே ஆகிறாய் என்று சொல்வது உண்டு. நீ கடவுளைப் போல் ஆக வேண்டும் என்றால் கடவுளிடம் முழு அன்பையும் செலுத்திவிடலாம் அல்லவா? உண்மையான கல்வியின் பயன் என்பது மேலே கூறியுள்ள 4 தத்துவங்களையும் அடைவதுதான். Thank you friends. Thanks for watching.